நிர்மலா மேரியோட அப்பா அம்மா வந்தாச்சு. நாடகம் முடிஞ்சிருச்சு. வேஷத்தை கழிச்சிருவோம். போலாம். நீ போய் ஊருக்கு டிக்கெட் எடு. நான் அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறேன். லாரன்ஸ்க்கும் நந்தினிக்கும் ஒரு ஃப்ரெண்டு. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா ராஜா உங்க பேர் தான் நடிச்சார். ராஜான்னு ஒருத்தர் வரலனா இன்னைக்கு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒரே இடத்துல ஒன்னா நின்று சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். சம்பந்தமே இல்லாத அவரு நமக்குள்ள மறுபடியும் சம்பந்தத்தை ஏற்படுத்திட்டார். அவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் சொல்லுங்க? என்னங்க ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்ல வர்றன்னு எனக்கு தெரியும். எங்கிருந்தோ வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வச்ச பையனை நம்ம பேரனாகவே ஆக்கிட்டா என்னான்னு சொல்ல வர்றேன். அதுதானே? 50 வருஷம் அவங்க கூட குடும்பம் நடத்தி இருக்கிறேன். இது கூட தெரியலனா எப்படி? ராஜாவை என் பேரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்னடா சொல்ற? சும்மா பேரன் பேரன் வாயால சொல்லிட்டா போதுமா? வேற என்னடா செய்யணுங்கிற? நம்ம பேத்தி நிர்மலாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பேரன் ஆயிட்டு போறான். என்னடா சொல்ற? என் பேரன் ராஜாவுக்கு உன் பொண்ணு நிர்மலாவை. ஆமா, அவன் நிஜ பேரன் நிர்மலா தானே? பிரியதர்ஷினி. ஏதோ தர்ஷினி. என் பேரன் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா? நீங்களே உங்க பேத்தி கேளுங்க. என்னம்மா? ஏன் சம்மதம் முக்கியம் இல்ல, அவருக்கு சம்மதமானு கேளுங்க. அவர்கிட்ட நான் பேசுறேன். இல்லைங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். அது வந்து நான் ஏற்கனவே ஒரு பொண்ண காதலிச்சிட்டேன். நீங்க லவ் பண்ணீங்களா? நம்பவே முடியல. யார் அந்த பொண்ணு சொல்லுங்க. இப்பவே அப்பா தாத்தா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை உடனடியா பேசி முடிச்சிடலாம். அது முடியாதுங்க. ஏ? அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. வேற ஒருத்தரை காதலிச்சு அவரே கல்யாணமும் பண்ணிக்குச்சு. உங்களை விட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணிருக்கான்னா அந்த பொண்ணு உண்மையிலேயே அன்லக்கி தான். இல்லைங்க, அந்த பொண்ணு லக்கி தாங்க. நான் தான் அன்லக்கி. இல்லைன்னா நான் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்குமா? காதல்ல தோல்வி அடைஞ்சா அவங்களே நினைச்சு உருகிட்டு இருக்கணும். வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க. அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. லவ் ஃபெயிலியர் ஆன எத்தனையோ பேர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா? இருக்காங்க. ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்களான்னு நமக்கு எப்படிங்க தெரியும்? எங்க லவ் ஃபெயிலியரை வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சையும் தொட்டு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மனசுல அந்த பழைய காதல் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க? நிச்சயம் முடியாதுங்க. 100 வருஷம் ஆனாலும் எங்கோ ஒரு மூலையில அந்த முதல் காதல் வந்து ஞாபகப்படுத்திட்டு தாங்க இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஒன் சைடு லவ்வுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே. ஒரு செடியில எத்தனை பூ பூக்குது? ஒரு பூ உதிர்ந்தா இன்னொரு பூ பூக்குறது இல்ல? வாஸ்தவம் தாங்க. ஆனா உதிர்ந்த பூவை மறுபடியும் எடுத்து ஒட்டவேங்க பார்க்கலாம், முடியாது. அது மாதிரிதாங்க காதலும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க, மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரிதாங்க என் காதலும். இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. குட் பை.